பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் கம்பெனி மாதிரிங்க. உழைப்புக்கு மரியாதை உண்டு, ஆனால் டிரான்ஸ்ஃபர் இருக்கும். ப்ரைவேட் கம்பெனி கிடையாது. ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒரே பாஸ் அதெல்லாம் கிடையாது. ஏன்னா இது ஒரு குடும்ப கட்சி கிடையாது. நான், எனக்கு அப்புறம் என் பையன், அதுக்கப்புறம் அவங்க பையன், இப்படியே கண்டினியூ ஆகிறது. இந்த பார்ட்டி வித் டிஃப்ரென்ஸ்ன்னு ஏன் சொல்கிறோன்னா இதுக்காக தான் சொல்கிறோம். ஸோ தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? திரு அண்ணாமலை அவர்கள் இந்த கட்சியின் சொத்து. யார் சார் சொல்லுவாங்க? சார் சொல்லியிருக்காங்க. பட் பிரச்சனை இருக்கா இல்லைங்களா? பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை இருக்கு? இல்லை சார், இப்போ அண்ணாமலையோடைய ஆதரவாளர்கள் வந்து தலைவராக ஏற்றுக்கொண்டாங்க நயினாரை. திரு அண்ணாமலை அவர்களுக்கு மிக நெருக்கமான ஒரு நபர் அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்டது யாரு? உங்களதான். என்னதானே? ஆமா. இப்போ நான் நயினார் அவங்க கூட இருக்கிறேன்னா இல்லையா? அதுதான் கேட்குறேன். நீங்க இருக்கீங்களான்னு. ஆமா சார், இருக்கேன். வேற எங்க போறேன்? நேற்று கூட அவர் கூட தான் இருந்தேன். 26 தேர்தலில் சார் உறுதியாக நான் சொல்றேன், உறுதியாக சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. 26ல் என்டிஏ ஆட்சிக்கு வரும். அதில் உறுதியாக பிஜேபியுடைய மிகப்பெரிய ஒரு செல்வாக்கான ஒரு எம்எல்ஏ கூட்டமே உள்ளே போகும். நீங்கள் அதை இது பண்ணிக்கிறீங்க.